இப்போது எங்களுடன் திருமுருகன் ஆலயத்தில் நிர்வாக சபையில் தலைவராக இருக்கின்ற திரு புஷ்பன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம். நீங்கள் என்னுடைய நிர்வாக சபையில் இருந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு அழகாக ஒரு கருங்கற்களால் ராஜகோபுரம் அமைய வேண்டும் என்று நீங்கள் நிதி திரட்டி மக்களை சேர்த்து வெற்றிகரமாக ராஜகோபுரத்தை அமைத்து மகா கும்பாபிஷேகமும் இந்த கோயில் கண்டுள்ளது. அத்துடன் இந்த கோயில் கிட்டத்தட்ட 4 கும்பாபிஷேகங்களை கண்டிருக்கின்றது. இந்த பெரிய ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து செய்து இந்தியாவிலிருந்து கருங்கற்களை வரவழைத்து கட்டிட அமைப்பு என்ஜினியரிங்கின் படி நீங்கள் அதன் அடித்தளத்தை நாட்டி கருங்கல் பாறங்கள் எல்லாம் பொறுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செய்து இந்த கருங்கல் கோபுரத்தை நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். அத்துடன் இந்த கருங்கல் கோபுரம் அமைத்த மட்டுமல்லாமல் இதை எப்படி பேணி காப்பது, எப்படி பாதுகாப்பது, இந்த நாட்டின் இந்த ஊரின் கால நிலைகளை பொறுத்து நீங்கள் அதையும் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அத்துடன் இந்த கோயில் வளர்ச்சிக்காக நீங்கள் இவ்வளவு செய்கின்ற போது இந்த கோயில் நிறைய ஒரு நீண்ட பயணத்தில் ஒரு நல்ல ஒரு பெருமையையும் வளர்ச்சியையும் கண்டுள்ளது. அப்படியே சமயம் ஆன்மீக சமயம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற தருவாயில் எமது மொழி, கலை, பண்பாடு என்று கலாச்சாரம் என்பதை பேணி காப்பதற்கு மொன்றியல் திருமுருகன் கோயில் பெயர் போனதாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் வருகின்ற எதிர்காலத்திலும் நமது தமிழ் மொழியையும் கலை கலாச்சாரத்தையும் பேணி காப்பதற்கு என்னவாறு ஒரு திட்டம் வைத்திருக்கின்றீர்கள்? அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் திருமுருகன் ஆலயத்தில் ஒரு பாடசாலையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதில் இருக்கிற 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழும் சமயத்தையும் கலந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கலாச்சாரத்தை இங்கே மிகவும் கூடுதல் கவனம் எடுத்து அவைகளுக்கு நாங்கள் அதை படிப்பித்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது எங்கள் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதற்காக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொங்கல் விழா, ஹெரிட்டேஜ் மந்த் செலிப்ரேஷன் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம் தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருப்போம். நிச்சயமாக நீங்கள் சொல்வது மாதிரி தமிழ் படிப்பதற்கு முருகன் கோயிலுக்கு செல்வதற்கு நிறைய சிறார்களுக்கு ஆர்வம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற தமிழ் மரபுத்திங்கள் முருகன் கோயிலில் எல்லா கலை ஆசிரியர்கள் என்ன கலையாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் நீங்கள் இடம் கொடுத்து தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பது மிக்க ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் கருதுகின்றேன். மக்களும் அப்படித்தான் கருதுகின்றார்கள். ஸோ இந்த கோபுர திருப்பணியில் நீங்கள் ஈடுபடும் போது எல்லோருடைய பங்களிப்பும் நிச்சயமாக இருக்கின்றது அல்லவா? மொன்றியால் மக்கள் மட்டுமல்லாமல் எல்லா மக்களுடைய பங்களிப்பு, பக்தர்கள், தொண்டர்கள், அசைக்க முடியாத தொண்டர்கள், திருமுருகன் கோயில் படை என்று சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கோபுர கட்டமைப்பு திட்டத்தில் பக்தர்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவமாக உங்களுக்கு இருந்தது? அதாவது இந்த கோபுரம் அது அமைப்பது நாங்கள் முதல் ஒரு 15 வருடம் இதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி கொண்டிருந்தோம். அதாவது நாங்கள் பிளான் பண்ணி இருந்தாலும் கூடி மக்களின் ஒத்துழைப்பும் மக்களின் புரிந்துணர்வும் இல்லாட்டி இப்படியான கோபுரத்தை எங்களால் அமைத்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாக. அப்போது நான் இந்த இதை பற்றி ஒரு கலந்துரையாடலில் கேட்டிருந்தேன். இதுக்கு ஒரு பெரும் செலவு வரும், இதனை நாங்கள் எல்லாம் சேர்த்து செய்யலாமோ என்று. அப்போது எல்லோர்களும் இணைந்து சொன்னார்கள், நாங்கள் உங்களுடன் துணை இருக்கின்றோம் என்றபடியாக நீங்கள் தொடங்குங்கள் என்று. ஸோ முருகன் அருளினாலும் மக்கள் இந்த சப்போர்ட்டினாலும் இதை நாங்கள் கட்டி முடித்து விட்டோம் மக்களுடன் சேர்ந்து நாங்களும் பெருமை கொள்கின்றோம். நிச்சயமாகவா? இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற மாதிரி நமது தமிழர்கள் சமூகம் சேர்ந்து இதை ஒரு வரலாற்றில் ஒரு இடம் பிடிக்கிற அளவுக்கு வட அமெரிக்காவில் கருங்கற்களாலான ராஜகோபுரத்தை கட்டி முடித்திருக்கின்றோம். அத்துடன் இந்த 30 வருட காலங்களில் நாங்கள் வெகு விமரிசையாக இந்த பெருமையையும் வளர்ச்சியையும் பற்றி பேசிக்கொள்கின்றோம் அல்லவா? அதே மாதிரி வருகின்ற காலங்களில், அதாவது இன்றிலிருந்து ஒரு 5 வருடம் 10 வருடம் நிச்சயமாக இன்னொரு 30 வருடத்தில் முருகன் கோயிலை பற்றி, மொன்றியாலில் இருக்கின்ற திருமுருகன் கோயிலை பற்றி மக்கள் என்ன கூற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கும் சரி நமது சமூகத்திற்கும் சரி எவ்வாறான ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்காலத்தில் வைத்திருக்கின்றீர்கள்? சரியான கொஸ்டினோட கேட்டிருக்கின்றீர்கள். நிறைய நிச்சயமாக இதை கேட்பது ஈஸி, பதில் சொல்வது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். அதாவது நீங்கள் இன்று ஒரு பிஸியான லைஃபை எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நிர்வாகத்தை பொருட்படுத்துகிறோம். 2 இளைஞர்களை இதுக்குள் எங்கள் நிர்வாகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். பல இளம் தொண்டர்களை நாங்கள் எமது
தொண்டு செய்வதற்கு நாங்கள் ஊக்குவித்து அவர்களையும் இங்கு இணைத்துள்ளோம். அப்போ 30 வருஷத்துக்கு பிறகு இந்த கோயில் நிலைத்து நிற்பது என்று சொன்னால் அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் இந்த தலைமுறையில் செய்து கொண்டிருக்க வேண்டும், செய்து வைத்து போக வேண்டியிருக்கோம். அது சம்பந்தமாக எங்கள் எல்லோரது கனவு என்னென்னு சொன்னால் ஒரு கலாச்சார மண்டபத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். அந்த கலாச்சார மண்டபம் எங்களுக்கு பக்கத்தில் காணி இருக்கிறபடியால் அதை எங்களால் கட்டாயம் அமைச்சு கொள்ள முடியும். அதன் மூலம் ஒரு பலத்தை எங்களோட கோவிலுக்கு சேர்த்து கொள்ளலாம், விஷயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது இளம் சந்ததியினரை நாங்கள் இங்கு அதாவது ஈடுபடுத்தி கொண்டு வர வேண்டும். வருங்காலத்தில் இளம் சந்ததியினர் தான் இந்த கோயிலை நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த இளஞ்சந்தனர் இந்த கோயிலுக்கு வரும்போது அதாவது நாங்கள் பொருளாதாரம் சரியாக இருக்க வேண்டும். இந்த கோயில் ஒரு நிறைய பொருளாதாரம் இருந்தால் தான் அவர்களால் கட்டாயம் இதை கொண்டு வழிநடத்த முடியும். அந்த அதுக்கான வலிமை இப்போ எங்களிடம் இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். என்றபடியாக நாங்கள் அந்த வலிமையை பாவித்து இதனை செய்து கொடுத்து போனோம் என்றால் இந்த ஆலயம் சிறந்து தொடர்ந்து இயங்கும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், இளைய சமுதாயத்தையும் நீங்கள் இணைக்கும் பொழுது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. அதுவும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நாங்கள் முருகப்பெருமானைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. மொன்டமிழ் வாசகர்களுக்கும் நன்றியை கூறி உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.